சரபோஜி மன்னர் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டப்ப மனசுல அபிராமி அன்னையை நினைத்து கொண்டிருந்த அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி திதின்ட்டார். அம்பாளுடைய முகம் அப்படி வானத்துல நிலா வரலன்னா அப்புறம் இருக்கு. பயப்பில்லையே அபிராமி பட்டர், பயப்பில்லையே. உரிய கட்டி தொங்க விட்டுருக்கிறான் மன்னன். ஒவ்வொரு பாட்டுக்கும் அறுத்துக்கிட்டே வரான். நீ பாட்டை முடிக்கும் போது வானத்துல நிலா வரணும். பயந்தாரா அபிராமி பட்டர்? புலம்புனாரா? அந்த சினிமாவில் வேணா அம்பிகையே அபிராமியே பதில் சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி சினிமாவில் வச்சுருந்தாங்க. நிஜத்தில் அவர் கேட்கல. ஒவ்வொரு பாட்டா பாடிக்கிட்டே போறார். விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கி அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனிய நர். வானத்துல பௌர்ணமி நிலா வந்தது. நம்பிக்கை. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வருமா? அறிவு கேட்கும்ல சார், கேட்கும்ல. அது எப்படிங்க அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வரும்? அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வராது. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு அமாவாசை இருட்டு உன்னை கவுக்கணும்னு வரும்போது அம்பிகை பௌர்ணமியை போல வந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை சத்தியமாக நிச்சயமாக தருவாள். என்ன பண்றதுன்னு தெரியலமா, எங்க போறதுன்னு தெரியல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்க்கையே இருட்டா இருக்குமான்னு சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது அம்பாளை நீங்க கும்பிட்டீங்கன்னா அவ வந்து நிப்பான். சிவபெருமானை கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து நிப்பார். பெருமாளை கூப்பிட்டீங்கன்னா வந்து நிப்பார். விநாயகர், முருகன் எல்லா தெய்வங்களையும் இறுக்கி பிடிச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிடுங்க. பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்துருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறணும். எல்லாருக்கும் நிறைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கணும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும். திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும். குழந்தை பேரு கேட்பவர்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நிம்மதி வேணுமா? பணம் நிறைய இருக்கு, நிம்மதி வேணும் என்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கணும். இறையருள், குருவருள், திருவருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும். நம்முடைய இளைய தலைமுறைக்கு நம்ம ஆன்மீகத்தை சொல்லுங்க, பக்தி இலக்கியத்தை சொல்லுங்க, நம்மளுடைய தமிழ் முன்னோர்களுடைய பெருமைகளை சொல்லுங்க. கொரியன் சீரிஸ் உட்காந்து பார்க்குங்கல்ல, இந்த பிடிஎஸ் வேற பாடிட்டு இருந்துச்சுங்க பிள்ளைங்க. கொரியாவில் இருக்கிறாங்க அவங்கள. அந்த கொரியால இருந்ததே உன் பாட்டி தான் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் பொதுவானவள் தான் அந்த பாட்டி. பாண்டிய நாட்டில் ஒரு செம்பவளம், அந்த பாட்டி பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்க கொரியாக்காரனை மீட் பண்ணா நீங்க சொல்லுங்க செம்பவளம் குயின் இருக்காங்களா, அவங்க ஊருனா கொரியாக்காரன் உங்களை கையெடுத்து கும்பிடுவான். செம்பவளம் குயினோட ஊர்ல இருந்து வரியாப்பா நீ அப்படின்னு. அப்ப நம்ம பெருமைகளை வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றவர்கள், நம்ம மகாகவி பாரதி போன்றவர்களுடைய தியாகங்களை எல்லாம், பெருமைகளை எல்லாம் தமிழ் இனம் உணரணும். நன்றியோடு